இங்க ஒரு நிமிஷம் இங்க ஒரு நிமிஷம் போதுங்களா? இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மூலமாக தன்னுடைய அழகை காட்டி ஆண்களை வளைபோட்டு வசியப்படுத்தி வியாபாரியாக மாற்றிய இன்ஸ்டா மாடல் அழகி சென்னைக்கு ஒரு காலத்தில் ரயிலில் வந்து தொழிலில் ஈடுபட்ட இன்ஸ்டா அழகி தற்போது விற்பனை செய்தே பணக்காரியாக மாறி விமானத்தில் சொந்த ஊருக்கு சிட்டாய் பறந்த இன்ஸ்டா பறவை இறுதியாக ஒரு இன்ஸ்டா பறவை புழல் சிறையில் சிறை பறவையான அதிர வைக்கும் ஓர் பின்னணி. சென்னை பல்லாவரம் அருகே உள்ள திரிசூலம் ரயில்வே கேட் பகுதியில் போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது அங்கு ஓர் வடமாநில பெண் கையில் சந்தேகத்திற்கிடமான ஒரு பையை வைத்துக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து போலீசார் அவரிடம் விசாரணையும் செய்துள்ளனர். அப்போது அந்த பையை சோதித்து பார்த்த அதிகாரிகளுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. ஆம், அதில் 3 கிலோ இருப்பது தெரிய வந்தது. உடனடியாக அந்த பெண்ணிடம் போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அந்த பெண் திரிபுரா மாநிலம் உதய்பூர் பகுதியைச் சேர்ந்த பாயல்தாஸ் என்பது தெரிய வந்தது. மேலும் இவர் திருமணமானவர் என்றும் இவருக்கு ஒரு பெண் குழந்தை இருப்பதாகவும் போலீசார் கூறியுள்ளனர். மேலும் அவர் உல்லாச வாழ்க்கைக்காக ஆசைப்பட்டு கஞ்சா விற்பனை செய்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து இன்ஸ்டாகிராம் மூலமாக பல ரீல்ஸ்களையும் போட்டு பல கல்லூரி மாணவர்கள் மற்றும் வடமாநில தொழிலாளர்களுக்கு விற்பனை செய்து வந்ததும் தெரிய வந்தது. அவர்களை முக்கியமாக இவர் வலை போட்டு தேடி வசியம் செய்து வந்ததாகவும் தெரிகிறது. மேலும் இதற்காகவே அவர் ஒரு இன்ஸ்டாகிராம் பக்கத்தை உருவாக்கியதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் பல இளைஞர்கள் அவருடன் நண்பராக தொடர்பு கொண்டு அவரிடம் கஞ்சத்தில் ஈடுபட்டு வந்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து 3 ஆண்டுகளாக இந்த தொழிலில் ஈடுபட்டு வந்ததாகவும் லாபம் அதிகமாக கிடைத்ததால் அவர் தொடர்ந்து ஈடுபட்டு வந்ததாகவும் தெரிகிறது. பின்னர் உடனடியாக அவரை கைது செய்து தற்போது புழல் சிறையில் அடைத்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த ஒரு சம்பவம் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கிறது.